காலையில் WR டிபார்ட்மெண்ட் நீர்வளத்துறையிலேருந்து வந்தாங்க. வந்துட்டு பயோமெட்ரிக் மூலிமா உங்களை சென்சஸ் எடுக்கணும்னாங்க. நாங்கள் வந்து எதனால் பயோமெட்ரிக் மூலிமா எங்களுக்கு சென்சஸ் எடுக்கணும் போது இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து NGTயில் கேஸ் போகுது. அந்த கேஸில் வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்க்ரோச்சர்ஸ் சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களை பயோமெட்ரிக் மூலிமா சென்சஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் மாற்று இடம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நான் சொன்னோம். இன்னும் NGTயில் வந்து கேஸ் வந்து இன்னும் முடியல, ஆர்டர் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. கேஸ் போயிட்டுருக்கு, 3 வருஷமாக போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு சூமோட்டோ கேஸ் தான். தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்த சூமோட்டோ கேஸை தான் பேஸ்ட் ஆன் நியூஸ் பேப்பர் தான் அந்த கோர்ட்டில் அந்த கேஸை எடுக்கிறாங்க. அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 265 ஏக்கர் ஏரி, இது டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து 265 ஏக்கர் டுவர்ட்ஸ் வண்டிகாரம் தெரு வரையும் இருக்குது. பாதியை சைதாப்பேட்டோட பிரிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா அந்த ஃபீனிக்ஸில் எல்லாமே அதில் தான் வரும். அந்த லாஸ்ட்டில் என்கிட்ட அந்த லிஸ்ட்டே இருக்குது, எந்தெந்த ஏரியா அதெல்லாம் உங்களெல்லாம் கொடுத்துட்றேன். இந்த 265 ஏக்கரில் 210 ஏக்கர் வந்து 97 வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. ஏன்னா இந்த ஏரி வந்து நீர்வளத்தை வந்து குறைஞ்சிடுச்சு, விவசாயம் இங்கே யாரும் பண்ணுறது இல்லை, ஏரி வாட்டர் பாடி வந்து ரெசிடென்ஷியலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 97 வந்து WRDயோட சீஃப் இன்ஜினியர் வந்து கலெக்டருக்கு கொடுத்து, அதாவது கவர்மெண்ட் பாலிசி தான். கவர்மெண்ட்டே வந்து இந்த மக்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் இந்த ஏரியை வந்து அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க. 225 ஏக்கர்லேருந்து 210 ஏக்கரை இவங்க அலாட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நாங்கள் வந்து இந்த பக்கம் நாங்கள் வந்து கரை உங்கன்னா அதை பாருங்கன்னா இதான் இந்த ஏரியோடைய மேப்பு, 225 ஏக்கரோடைய மேப்பு, சரிங்களா? இதில் நாங்கள் இருக்கிறது பண்டு, ஏரி கிடையாது. ஏரி கரை தான் நாங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஏரி. ஏரியில் LIG, HIG, MIG எல்லாம் ஐயர் பர்ச்சேஸ். அவங்களாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரி பாருங்களேன் எப்படி கட் ஆகுது. நடு ஏரியில் இருக்கிறவன் நிம்மதியாக இருக்கிறான். நாங்கள் அந்த கரை மேலே இருக்கிறவங்க எங்களை தூக்கி போட்டு நடு ஏரி இதுதான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். இப்போ இந்த டோட்டல் 225 ஏக்கரில் நாங்கள் இருக்கிறது இந்த கரை ஓரம், அதுவும் இங்கே ரோடே கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஏரியுமே கிடையாது.